அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் கார்த்திக். இன்று காலை உணவு வேளையில் அம்மா கமலாவின் தட்டில் இருந்த கொஞ்சமான காய்கறி குழம்பும் முடிந்துவிட்டது. ஆனால் அவர் கையில் ஒரு உணவு அப்படியே இருந்தது. அவர் குழம்புக்கு ஏங்கி யாராவது வாய்விட்டு சொல்லாமலேயே அதை புரிந்து கொள்வார்களா என தயக்கத்துடன் அங்குமிங்குமாக பார்த்தார். அவர் மனதின் ஏக்கத்தை நானும் புரிந்து கொண்டேன். இருந்தும் அமைதியாகவே இருந்தேன். ஏனென்றால் அண்ணியான நந்தினி இருக்கும் தைரியத்தில் எங்களுக்குள் யாருக்கும் சொந்தமாக காய்கறியை எடுத்து போடும் துணிச்சல் இல்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு அம்மா துணிச்சலை வரவழைத்து கொண்டு, நந்தினி, கொஞ்சமாக குழம்பு இருந்தால் கொடுத்தாயே என்று மெதுவாக கேட்டார். அம்மாவின் பேச்சை கேட்ட அன்னையின் குரலோ சற்று கடுமையாக ஒலித்தது. போதும் போதும், ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு வேற சரியில்லை, இரத்த அழுத்தம் எப்பவும் அதிகமாகவே இருக்கிறது. இதில் உங்களுக்கு 2 முறை வர குழம்பு வேண்டுமா? இப்போது சாப்பிட்டதே அதிகம் என்றும் சொன்னாள். நான் அண்ணனான மோகனை ஒரு நம்பிக்கை நிறைந்த பார்வையுடன் பார்த்தேன். ஒருவேளை அவர் வாய் திறந்து அம்மாவிற்காக பேசுவார் என்று. ஆனால் அவரோ எந்த பேச்சையும் கேட்காதது போல தன் தட்டிற்குள் மட்டுமே குனிந்து சாப்பிடுவதை கவனமாக இருந்தார். அம்மா கை கழுவி விட்டு எழும்ப போன போது நான் அம்மாவுக்காக பேசினேன். அண்ணி, அம்மா நாள் முழுவதும் வீட்டு வேலைகளை செய்கிறார். அப்போதெல்லாம் அவருடைய உடல்நலக்குறைவு உங்களுக்கு ஏன் தெரியவில்லை? அம்மா பசியோடு படுத்தால் அவருக்கு இரவு முழுவதும் தூக்கமும் வராது. தயவுசெய்து அவருக்கு இன்னும் கொஞ்சம் குழம்பு கொடுங்கள் என்று சொன்னேன். அதற்கு அண்ணியோ, நீ அதிகம் அம்மா பாசம் உள்ளவன் போல நடிக்காதே. இந்த வீட்டில் நடக்கும் எதுவுமே என் கண்ணில் இருந்து மறைக்கப்படவில்லை. நீங்கள் இருவரும் தாயும் மகனுமாக இந்த வீட்டில் வெட்டியாக இருக்கிறீர்கள். உங்களுடைய அண்ணனோ எவ்வளவு கடினமாக உழைக்கிறார் என்பதை நீங்கள் உணரவே இல்லை. நீ இன்னும் வேலை தேடுவதில் தோல்வியடைந்தும் இருக்கிறாய் என்றும் பேசினார். முதலில் ஏதாவது வேலையை செய், பிறகு பெரிய பெரிய ஆள் போல நீ பேசு. நீ வேலைக்கும் போக மாட்டாய், சும்மா இருந்து தானியத்தை வீணாக்கும் எதிரி நீ என்று சொன்னாள். அன்னியின் இந்த வார்த்தைகள் என் மனதை மிகவும் புண்படுத்தின. ஆனாலும் நான் மௌனமாகவே இருந்தேன். அம்மாவின் பசியும் என்னால் தாங்க முடியவில்லை. அதனால் என் கையில் இருந்த காய்கறி குழம்பை எடுத்து அம்மாவிடம் கொடுத்தேன். அம்மா, நீங்கள் இதை சாப்பிடுங்கள் என்று நான் சொன்னேன். இதை கேட்ட அன்னிக்கு கோபம் தலைக்கேறியது. அவள் அந்த காய்கறி கட்லெட்டை தூக்கி தரையில் எறிந்துவிட்டு, இன்னும் சாப்பாடு கொடுக்கக்கூடாது என்று நான் சொன்னது உனக்கு புரியவில்லையா? என் உத்தரவை மீறி ஏன் இப்படி நடந்தாய் என்று என்னிடம் கத்தினாள். என் கண்களில் கண்ணீர் திரண்டது. நான், அண்ணியோ, உங்களிடம் மனிதானித்தன்மையே இல்லையா என்று நான் கூறினேன். இதை கேட்ட அண்ணி மேலும் உரத்த குரலில் அழத் தொடங்கினாள். மோகனோ, இதை பார், கார்த்திக் என்னை பார்த்து பேசுவதை பார், என்னிடம் மரியாதையின்றி பேசுகிறான் என்று அண்ணனிடம் முறையிட்டாள். அண்ணனோ என்னை கடுமையாக முறைத்து பார்த்தார். உன் அண்ணியிடம் மன்னிப்பு கேள் என்றும் சொன்னார். நான், அண்ணி அம்மாவிடம் அநியாயம் செய்தபோது நீங்கள் வாய் பேசாத, காது கேட்காத ஊமை போல அமர்ந்திருந்தீர்கள். இப்போது திடீரென்று ஏதோ தவறு நடப்பதைப் போல உணர்கிறீர்கள். நீங்கள் எவ்வளவுதான் மனைவியின் அடிமையாக இருக்கிறீர்கள்? உங்களுக்கு உங்கள் தாயை பற்றி கொஞ்சமும் கவலை இல்லையா என்று நான் கேட்டேன். அண்ணன் எழுந்து நின்று, உன் திமிரை நான் போதும் என்று சகித்து கொண்டேன். உனக்கு நல்லது நடக்க வேணுமானால் இந்த வீட்டை விட்டு வெளியேறு, இல்லையென்றால் என்னை விட மோசமானவன் யாரும் இருக்க முடியாது என்று சொன்னார். எனக்கும் கடும் கோபம் வந்தது. நான், அண்ணா, நீங்கள் சொல்வது உண்மைதான், உங்களை விட மோசமானவர் யாரும் இருக்க முடியாது என்று நான் கூறினேன். இந்த வார்த்தைக்காக அண்ணன் என் கன்னத்தில் ஓங்கி அறைந்து என்னை தள்ளி கதவை மூடி வீட்டை விட்டு வெளியேற்றினார். நானும் செய்வதறியாது அதிர்ச்சியில் நின்றேன். இந்த மாதிரியான ஒரு முடிவை நான் எதிர்பார்க்கவும் இல்லை. அம்மா அழுதபடியே, மோகன், உனக்கு என்ன ஆயிற்று? நீ கார்த்திகை இப்படி வீட்டை விட்டு விரட்ட முடியாது. இந்த வீடு அவனுக்கும் சொந்தமானது. உங்கள் இருவருக்கும் சம உரிமை இதில் உண்டு என்று சொன்னார். அண்ணனோ, அம்மா, உங்களுக்கு உங்கள் இன்னொரு மகனை பற்றி அவ்வளவு கவலை இருந்தால் நீங்களும் அவனுடைய சென்று விடுங்கள். இந்த வீட்டில் இதை என்னால் சகித்து கொள்ள முடியாது என்று சொன்னார். சற்று நேரத்திலேயே என் தாயும் அண்ணனால் வீட்டை விட்டு விரட்டப்பட்டார். எனக்கு என்னை பற்றி கவலை இல்லை. நான் எங்கு வேணாலும் தங்கலாம். தெருக்களில் கூட இரவை கழிக்க முடியும். ஆனால் அம்மாவை எங்கே வைத்து பாதுகாப்பேன்? நான் மிகவும் கலங்கி போனேன். நான், அம்மா, நீங்கள் வீட்டை விட்டு வந்திருக்கக்கூடாது. அது உங்கள் காலஞ்சென்ற கணவரின் வீடு. நீங்கள் அங்கே இருந்திருக்கலாம். நான் இப்போது உங்களை எங்கே அழைத்து சென்று அலைவேன்? என்னிடமே தங்க இடமில்லையே என்று நான் சொன்னேன். என் பேச்சை கேட்ட என் அம்மாவோ விம்மி விம்மி அழத் தொடங்கினார். சரிதான், அண்ணனுக்கும் என் தேவை இல்லை, உனக்கும் என் மேல் அக்கறை இல்லை.
இதற்கு நான் இறந்தே போயிருக்கலாம், விஷம் குடித்திருக்கலாம். முதலில் ஒரு மகன் வீட்டை விட்டே வெளியேற்றினான். இப்போது நீயும் என்னை துரத்துகிறாய். நான் எங்கே போவேன் என்று சொல்லுங்கள் என்று கேட்டார். நானோ, அம்மா, அப்படி எதுவும் இல்லை. என் நிலைமையை புரிந்து கொள்ளுங்கள். நான் உங்களை உதறவில்லை. நான் உங்களை எங்கே தங்க வைப்பேன் என்றுதான் குழப்பத்தில் இருக்கின்றேன். என்னிடம் தங்க இடம் இல்லை. நீங்கள் இப்படி பார்ப்பதை என்னால் தாங்கவும் முடியவில்லை என்று நான் சொன்னேன். என் தாயோ, நீ கவலைப்படாதே, உன் தாயார் உன்னுடன் இருக்கிறார். கடவுள் நிச்சயமாக ஒரு அற்புதம் செய்வார் என்று கூறினார். எனக்கு வேறு எதுவும் தோன்றாததால் என் தாயை அழைத்து கொண்டு என் நண்பனான சரவணன் வீட்டிற்கு சென்றேன். விடுதியில் தங்க என்னிடம் பணம் இல்லை. அம்மாவுக்கு உணவு வாங்கி கொடுக்கக்கூட என்னிடம் ஒரு பைசாவும் இல்லை. என் நண்பனான சரவணன் என்னையும் என் தாயையும் அன்புடன் வரவேற்றான். நான் அவனிடம், நான் இங்கே 2 நாட்கள் மட்டுமே தங்குவேன், பிறகு கிளம்பி விடுவேன் என்று சொன்னேன். அதற்கு என் நண்பனோ, நீ அத்தையுடன் வந்திருக்கிறாய், நீ எப்போது வேண்டுமானாலும் இங்கே தங்கலாம் என்று சொன்னான். என் நண்பனும் என்னைப் போலவே தன் பெற்றோர் உழைப்பில் வாழ்பவன் என்பது எனக்கு தெரியும். அவனாலும் அதிக நாட்கள் எங்கள் செலவுகளை சமாளிக்கவும் முடியாது. மேலும் நான் யாருக்கும் சுமையாக இருக்கவும் விரும்பவில்லை. அதனால் அம்மாவை அங்கே விட்டுவிட்டு நான் வேலை தேடி வெளியே புறப்பட்டேன். அது விதியின் விளையாட்டு. சிலருக்கு கடவுள் பணத்தை பணமாக கொடுக்கிறார், சிலருக்கு கைகள் வெறுமையாகவே இருக்கின்றன. என் அண்ணன் என்னை விட குறைவாக படித்தவர். ஆனால் அவருக்கு ஒரு நல்ல விடுதியில் மேலாளர் வேலை கிடைத்திருந்தது. அவருடைய சம்பளம் மிக அதிகம். ஆனால் நான் அவரை விட அதிகமாக படித்திருந்தும் இன்னும் தெருக்களில்தான் அலைந்து திரிந்து கொண்டிருந்தேன். என் தாய் இப்போது பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறார். அதனால் நான் அதிகாலையிலேயே எழுந்து வேலை தேட புறப்பட்டேன். இரவு 10 மணிக்கு திரும்புவேன். என் நண்பனிடம் நான் 2 நாட்கள் மட்டுமே கேட்டிருந்தேன். ஆனால் இப்போது அவர்கள் வீட்டிற்கு வந்து 4 நாட்கள் ஆகிவிட்டன. இன்னும் வேலை கிடைக்கவில்லை. நான் மிகவும் குழப்பத்திலும் கலங்கத்திலும் இருந்தேன். 4ஆம் நாள் என் நண்பன் வீட்டை விட்டு நான் கிளம்பிவிட வேண்டும். கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுவே நடக்கட்டும் என்று நினைத்தேன். நான் மீண்டும் வேலை தேடி புறப்பட்டேன். எல்லா இடங்களிலும் தேடினேன். ஆனால் ஒரு நல்ல வேலை கிடைக்கவில்லை. நான் களைப்படைந்து சாலை ஓரத்தில் அமர்ந்தேன். அப்போது சுவரில் ஒட்டப்பட்டிருந்த ஒரு காகிதத்தில் என் கண் விழுந்தது. அதில் ஒரு மருத்துவமனையில் பியூன் வேலைக்கு ஆள் தேவை, சம்பளம் 3000 ரூபாய் மற்றும் தங்குமிடம் வசதி இலவசம் என்று எழுதப்பட்டிருந்தது. இதை கண்ட என் கண்களில் கண்ணீர் வந்தது. நான் என்னிடம், கார்த்திக், இந்த வேலை உனக்கு உரியது அல்ல. நான் MBA படித்தவன். ஒரு பியூனாக வேலை செய்ய வேண்டுமா என்று மனதிற்குள் அழுதேன். என் மனம் இரத்த கண்ணீர் வடித்தது. ஆனால் அம்மாவின் முகம் என் கண்முன் வந்து போனது. பின்னர் எதையும் யோசிக்காமல் எழுந்து பியூன் தேவைப்படும் அந்த முகவரிக்கு சென்றேன். நான் மருத்துவமனை ஊழியர்களிடம் நான் பியூன் வேலைக்கு வந்துள்ளேன் என்று கூறியபோது அவர்கள் என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். ஏனென்றால் என் தோற்றமும் முகமும் ஒரு நல்ல குடும்பத்தைச் சேர்ந்தவன் போல் இருந்தது. கடவுள் என்னை மிகவும் அழகாக படைத்திருந்தார். கல்லூரி காலத்தில் கூட நான் ஒரு ராஜாவின் குமாரன் போல இருக்கிறேன் என்று மாணவிகள் என் அழகில் மயங்கியிருந்தார்கள். நான் நேர்காணலுக்காக மருத்துவரிடம் அழைத்து செல்லப்பட்டேன். என் ஆவணங்களை பார்த்த மருத்துவரோ ஆச்சரியப்பட்டு, நீங்கள் MBA படித்தீர்கள், ஆனால் பியூன் வேலை செய்ய விரும்புகிறீர்களே, இந்த வேலை படிக்காதவர்களுக்கும் தங்கள் உழைப்பால் பிழைக்க விரும்புபவர்களுக்கும் தான் உரியது. நீங்கள் ஏன் இந்த வேலையை செய்ய விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். என் கண்களில் கண்ணீர் வந்தது. நான் மிகவும் வறுமையில் இருக்கின்றேன். பல இடங்களில் நேர்காணலுக்கும் சென்றேன். ஆனால் எதுவும் வேலை கிடைக்கவில்லை. எனக்கு இப்போது ஒரு வேலையும் மிகவும் அவசியம். அது பியூன் வேலையாக இருந்தாலும் பரவாயில்லை. அதனால் நான் இந்த வேலையை செய்ய தயாராக இருக்கிறேன் என்று கூறினேன். அதற்கு மருத்துவரோ, அப்படியானால் நான் உங்களுக்கு இந்த வேலையை தருகிறேன் என்றார். மருத்துவர் எனக்கு பியூன் வேலையை கொடுத்தார். மருத்துவமனைக்கு பின்னால் இருந்த ஒரு குடியிருப்பு பகுதியில் எனக்கும் ஒரு குடியிருப்பும் ஒதுக்கப்பட்டது. இது எனக்கு மகிழ்ச்சியான தருணமா அல்லது துக்கமான தருணமா என்று எனக்கு புரியவில்லை. எப்படியோ நான் வீட்டிற்கு சென்று என் நண்பனுக்கு நன்றி கூறினேன். இந்த கடினமான நேரத்தில் நீ எனக்கு உதவியாக இருந்தாய் என்றும் உன் வீட்டில் தங்க இடம் கொடுத்தாய் என்றும் இப்போது நான் என் தாயை இங்கிருந்து அழைத்துச் செல்கிறேன் என்றும் சொன்னேன். என் நண்பனோ, நீ எங்கே போகப் போகிறாய் என்று கேட்டான். நானோ, எனக்கு மருத்துவமனையில் வேலை கிடைத்து விட்டது என்று சொன்னேன். அவன் சிரித்துவிட்டு, நீ என்ன முட்டாளா? நீ MBA படித்தவன், உனக்கு மருத்துவமனையில் எப்படி வேலை கிடைத்தது என்று கேட்டான். நானோ, எனக்கு பியூன் வேலை கிடைத்துள்ளது என்று சொன்னேன். இதை கேட்ட என் நண்பனின் கண்களிலும் கண்ணீர் தழும்பியது. அவன், கார்த்திக், என் வீடு உனக்காக எப்போதுமே திறந்திருக்கும். ஆனால் உனக்கு நீயே இவ்வளவு கொடுமையை செய்யாதே. நீ தைரியமாக இரு. உனக்கு நிச்சயம் ஒரு நல்ல வேலை கிடைக்கும். அதுவரை நீ பயமோ ஆபத்தோ இல்லாமல் என் வீட்டிலே உன்னுடைய தாயை நீ தங்க வைக்கலாம் என்று சொன்னான்.
நானோ நீ இத்தனை நாள் என்னையும் என் தாயையும் தங்க வைத்து எல்லா விதமான உதவிகளையும் செய்ததற்கு மிக்க நன்றி. உன் நன்றியை நான் என் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன் என்று கூறி விடை பெற்றேன். எனக்கு வேலை கிடைத்து உணவு கிடைத்து கொண்டிருக்கும் போது அதை உதறி தள்ள நான் விரும்பவில்லை. என் நண்பன் சரவணன் என்னை தடுக்கவும் பல விதங்களிலும் எடுத்துச் சொல்லவும் முயற்சித்தான். ஆனால் நான் அவன் பேச்சை கேட்காமல் என் தாயார் கமலாவை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு பின்னால் ஒதுக்கப்பட்டிருந்த குடியிருப்புக்கு குடியேறினேன். அம்மா, கார்த்திக் மகனே, உனக்கு என்ன வேலை கிடைத்திருக்கிறது என்று கேட்டார். நானோ, அம்மா, நான் ஒரு அறைக்குள் உட்கார்ந்து கணினியில் கணக்குகளை பார்ப்பேன் என்று சொன்னேன். இதை கேட்ட என் தாயாரோ மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். நான் உண்மையை கூறினால் அவர் கவலைப்படுவார், இரத்த அழுத்தம் கூடிவிடும் என்று அஞ்சியே நான் பொய்யும் சொன்னேன். இப்போது நான் தினமும் வேலைக்கு சென்று வந்தேன். ஆர்வத்துடன் மருத்துவமனையை சுத்தமும் செய்தேன். என் தலையெழுத்து இதுவாக தான் இருக்கும் என்று நினைத்தும் கொண்டேன். ஒவ்வொரு மனிதனும் அவரவர் விதியைத்தான் அனுபவிக்கிறார்கள். என் விதியில் இந்த குறைந்த சம்பளமும் சிறிய பியூன் வேலையும் தான் எழுதப்பட்டிருக்கிறது போல என நான் நினைத்து கொண்டேன். நான் வீணாக பெரிய வேலைகளை பற்றி கவலை கண்டேன் என்று எனக்கு நானே பேசியும் கொண்டேன். என் வாழ்வில் நான் பெரிய எதிர்பார்ப்புகளை வைத்திருந்ததால் அடிக்கடி எனக்குள்ளேயே சண்டையிட்டுக் கொள்வதும் வழக்கம். எப்படியோ ஒரு மாதம் முழுவதும் மிகுந்த அர்ப்பணிப்புடன் வேலையும் செய்தேன். மருத்துவர் என்னை தன் அறைக்கு அழைத்து பாராட்டினார். உன்னிடமிருந்து எங்களுக்கு எந்த புகாரும் வரவில்லை, நீ நன்றாக உழைக்கிறாய் என்றும் சொன்னார். பிறகு மருத்துவர் என்னிடம், உன் கல்வித்தாள்கள் என் ஒரு நண்பரிடம் கொடுத்திருக்கின்றேன், அவர் உனக்காக ஏதாவது செய்ய முடியுமா என்று பார்ப்பார் என்று கூறினார். அவர் உனக்கு ஒரு நல்ல வேலையில் நிச்சயமாக வாய்ப்பளிப்பார் என்று நம்புகிறேன் என்று சொன்னார். இதை கேட்டதுமே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் உண்டானது. நானோ, டாக்டர் ஐயா, அப்படி நடந்தால் உங்கள் நன்றியை என் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன். நான் என்றும் உங்களுக்காக பிரார்த்தனையும் செய்வேன் என்று சொன்னேன். மருத்துவரோ புன்னகைத்தார். என் கையில் 30,000 ரூபாய் நோட்டுகளை வைத்தார். இதை எடுத்துக்கொள், இது உன் சம்பளம் என்றார். நான் விரைவாக சம்பளத்தை பெற்றுக்கொண்டு மருத்துவ அறையிலிருந்து வெளியே வந்தேன். என் சம்பளத்தை நான் எண்ண ஆரம்பித்தேன். என் கண்களில் கண்ணீர் வந்தது. ஏனென்றால் என் அப்பா காலமான பிறகு நான் 300 ரூபாய் கூட ஒரே நேரத்தில் பார்த்ததில்லை. நான் 500 ரூபாய் நோட்டை காணக்கூட ஏங்கி கிடந்தேன். அந்த பணத்தை நான் மீண்டும் மீண்டும் எண்ணினேன். முதலில் வீட்டுக்கு மளிகை பொருட்களை வாங்க வேண்டும். உணவுப் பொருட்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டுவிட்டது. என் அம்மாவுக்கு நான் நல்ல உணவை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டேன். அந்த பணத்தை விரைவாக என் சட்டை பையுக்குள் போட்டேன். அப்போது திடீரென என் எதிரில் ஒரு பெண் வந்து நின்றாள். அவள் கைகளை கூப்பி கடவுளுக்காக எனக்கு உதவுங்கள் என்று அழுது கொண்டே நின்றாள். அவள் பேசாமல் அழுது கொண்டே இருந்தாள். அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. நான் என்ன நடந்தது என்று கேட்டேன். அவளோ, நேற்று என் மகனுக்கு விபத்து நடந்துவிட்டது. அவன் அதிவேகமாக மோட்டார் சைக்கிளை ஓட்டினான். அவனுக்கு ஏதாவது நடந்தால் நான் என்ன செய்வேன் என்று கூட அவன் நினைக்கவில்லை. என் மீது அக்கறை காட்டவில்லை. இப்போது அவன் ஐசியூவில் இருக்கிறான். அவனுக்கு அறுவை சிகிச்சை செய்ய பணம் தேவைப்படுகிறது என்று சொன்னாள். என்னிடம் ஒரு பைசா கூட இல்லை என்றாள். என் கைகள் காலியாக இருக்கின்றன. கடவுளை தவிர என் மகனின் உயிரை யாராவது காப்பாற்ற முடியும் என்றால் அது பணம் மட்டுமே. பணம் இல்லை என்றால் என் மகனின் உயிரை காப்பாற்ற முடியாது. பணம் கொடுத்தால் மருத்துவர்கள் அவனுக்கு அறுவை சிகிச்சை செய்வார்கள். இல்லை என்றால் அவனை டிஸ்சார்ஜ் செய்து விடுவார்கள். என் மகனின் உயிரை காப்பாற்ற கொஞ்சம் பணம் கொடுங்கள் என்றாள். அந்த பெண்ணின் முகத்தில் இருந்த வேதனையை பார்த்தபோது என் மனமும் கரைந்தது. நான் எதையும் யோசிக்காமல் அந்த 30,000 ரூபாயை அவள் கைகளில் வைத்தேன். நான் உங்கள் மகனுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கவும் நீங்கள் உங்கள் பிள்ளையின் சோகத்தை அனுபவிக்காமல் இருக்கவும் நான் கடவுளை பிரார்த்திப்பேன் என்று சொன்னேன். அந்த பெண் எனக்கு ஆசீர்வாதம் அளித்தபடி முன்னேறினாள். அவள் வேறு ஒரு மனிதன் முன் கைகளை கூப்பி தன் மகனுக்காக பணமும் கேட்டாள். ஆனால் அந்த மனிதனோ அவளை விரட்டி விட்டான். அவள் இப்போது 3ஆம் மனிதரிடம் சென்று பணமும் கேட்டாள். அங்கேயும் அவளுக்கு ஏமாற்றமே கிடைத்தது. அந்த கணத்தில் என் மனதிலோ, ஆகா, என்னிடம் நிறைய பணம் இருந்திருந்தால் அந்த பெண்ணுக்கு உதவி இருப்பேனே என்று தோன்றியது. பிறகு நானே மருத்துவர்களிடம் அந்த பெண்ணுக்காக பணம் கேட்கலாம் என்று நினைத்தேன். நான் அவசரமாக சென்று மூத்த மருத்துவர்கள் ஒவ்வொருடமும் பணம் தருமாறு கேட்டேன். என் மாத சம்பளத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், ஆனால் இந்த நேரத்தில் எனக்கு பணம் மிகவும் அவசியமாக தேவை, தயவுசெய்து பணம் கொடுங்கள் என்று வேண்டினேன். ஒருவர் 10,000 கொடுத்தார், ஒருவர் 20,000 ரூபாய் கொடுத்தார். நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த பணத்தை அந்த பெண்ணிடம் கொடுத்தால் அவள் மகிழ்ச்சி அடைவாள் என்று நான் நினைத்தேன்.
நான் கிட்டத்தட்ட 70,000 ரூபாயை சேகரித்திருந்தேன். என் மருத்துவமனை முழுவதும் தேடி அந்த பெண்ணையும் கண்டுபிடித்து அவரிடம் பணத்தையும் நீட்டினேன். நான் மருத்துவமனை ஊழியரிடம் இந்த பணத்தை சேகரித்தேன். நீங்கள் இதை மருத்துவரிடம் கொடுங்கள். அவர் உங்கள் குழந்தைக்கு சிகிச்சை அளிப்பார். மீதமுள்ள பணத்தையும் கடவுள் நிச்சயமாக ஏற்பாடு செய்வார் என்றும் சொன்னேன். அந்த பெண் வேகமாக வந்து என் கைகளை முத்தமிட்டாள். கடவுள் இதற்கு பதிலாக உனக்கு ஒரு பெரிய வெகுமதியை கொடுப்பார். நீ கோடீஸ்வரனாக மாற வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் என்று சொன்னாள். அந்த பெண்ணின் ஆசீர்வாதத்தை கேட்ட நான் சிரித்தேன். முன்னேறினேன். கோடீஸ்வரனாவது என் தலையெழுத்திலேயே இல்லை என்று நான் நினைத்து கொண்டேன். எனக்கு இருவேளை சரியான உணவு கிடைப்பதே என் தலைவிதியில் இல்லை என்று எனக்கு தோன்றியது என்று நான் நினைத்தும் கொண்டேன். ஏனென்றால் இன்று கிடைத்த சம்பளத்தையும் நான் அந்த பெண்ணுக்காக கொடுத்து விட்டேன். மேலும் அடுத்த 2-3 மாதங்களுக்கு எனக்கு கிடைக்க வேண்டிய சம்பளத்தையும் மருத்துவமனை ஊழியர்களிடமே கடனாக பெற்றிருந்தேன். என் வீட்டில் மளிகை பொருட்கள் என்று எதுவும் இல்லை. நான் வீட்டிற்கு போனபோது அம்மா எனக்காக காத்திருந்தார். மகனே, என்ன கொண்டு வந்தாய் என்று கேட்டார். என் தோள்கள் வெட்கத்தால் சாய்ந்தன. ஆனால் நான் அம்மாவுக்கு பொய்யான ஆறுதலும் சொன்னேன். அம்மா, இன்று சம்பளம் கிடைக்கவில்லை, நாளை கிடைக்கும், கவலைப்படாதீர்கள் என்றேன். அம்மா என்னை பார்த்தார். பின்னர் வெறும் சாப்பாடும் ஊறுகாயும் சாப்பிடத் தொடங்கினார். அவருடைய இரத்த அழுத்தம் பிரச்சனையால் ஊறுகாய் சாப்பிடுவது அவருக்கு நல்லது அல்ல. என் இதயமும் உடைந்தது. ஆனால் நான் என்ன செய்ய முடியும்? நான் உணவு சாப்பிடாமலேயே படுக்கையில் படுத்தேன். அம்மா கொஞ்சமாவது சாப்பிடு என்றார். நான் இல்லை, எனக்கு பசிக்கவில்லை என்றேன். நான் கவலையில் இருக்கிறேன் என்று என் தாய்க்கு தெரியும். அம்மா, மகனே, கவலைப்படாதே, கடவுள் நமக்கு நிறைய கொடுப்பார், நீ சாப்பிடு என்று சொன்னார். நானோ, அம்மா, எனக்கு இந்த போலியான ஆறுதல்களை கொடுக்காதே, கடவுள் நமக்கு எதுவுமே கொடுக்க மாட்டார், நாம் இருவரும் இப்படியே தான் வாழ்க்கையை செலவிடுவோம் என்று நான் சொன்னேன். அம்மாவோ என் தலையில் ஒரு அடி கொடுத்தார். அவரோ, இன்று முதல் என் முன்னால் சோகமான வார்த்தைகளை நீ பேசாதே, எல்லாமே கடவுளின் கையில்தான் உள்ளது, யாரு வேண்டுமானாலும் அவர் கொடுப்பார், யாருடையது வேண்டுமானாலும் பறித்து கொள்வார் என்று சொன்னார். நான் என் தாயின் பேச்சை கேட்டு கொண்டிருந்த போது எங்கள் வீட்டு கதவு தட்டப்பட்டது. நான் கதவை திறந்தேன். என் முன் 2 ஆண்கள் நின்றார்கள். அவர்கள் சூட் அணிந்திருந்தார்கள். கருப்பு கண்ணாடிகளும் அணிந்திருந்தார்கள். கையில் விலையுயர்ந்த கடிகாரமும் கட்டப்பட்டிருந்தார்கள். அருகில் ஒரு பெரிய காரும் நின்றிருந்தது. நான், நீங்கள் யார்? எனக்கு உங்களை தெரியவில்லையே என்று கேட்டேன். அவர்களோ, கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு எங்களை பற்றி தெரியாமல் இருக்கலாம், ஆனால் திரு கார்த்திக், எங்களுக்கு உங்களை பற்றி நன்றாகவே தெரியும். இந்த சாவிகளை பிடித்து கொள்ளுங்கள், இந்த காகிதங்களையும் வைத்து கொள்ளுங்கள் என்றார்கள். நான், நீங்கள் இந்த காகிதங்களையும் சாவிகளையும் எனக்கு ஏன் கொடுக்கிறீர்கள் என்று நான் கேட்டேன். அவர்களில் ஒருவரோ, இது உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான பரிசு, நீங்கள் வீட்டிற்கு போய் சோபாவில் நிதானமாக உட்கார்ந்து இந்த கடிதத்தை படியுங்கள், இல்லையென்றால் உங்களுக்கு தலையே சுற்றிவிடும் என்றும் சொன்னார்கள். இதை கேட்ட நானோ அதிர்ச்சி அடைந்தேன். வெறுப்புடன் அந்த காகிதங்களை பெற்றும் கொண்டேன். என் இதயம் உள்ளுக்குள் ஏதோ ஒரு கெட்டது நடக்கப் போகிறதோ என்று பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தது. பணக்காரர்கள் நல்லவர்கள் இல்லை என்றும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இவர்கள் ஏன் எனக்கு இந்த பேப்பர்களை கொடுக்க வந்தார்கள்? என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? ஒருவேளை அந்த ஆட்கள் என் அழிவுக்கு காரணமாக இருக்கப் போகிறார்களா என்றும் நான் நினைத்தேன். நான் அறைக்கும் வந்தேன். அம்மா, மகனே, கதவுக்கு வெளியே யார் இருந்தது என்று கேட்டார். என் கைகளில் இருந்த அந்த தாளிகளை பார்த்த அவரோ, அது என்ன என்றார். நானோ, அம்மா, 2 அறிமுகமில்லாத ஆட்கள் எனக்கு இந்த காகிதங்களை கொடுத்துவிட்டு போனார்கள். எனக்கே அதில் என்ன எழுதியிருக்கிறது என்று தெரியவில்லை என்று நான் சொன்னேன். என் தாயாரோ, சரி, திறந்து பார், என்ன எழுதியிருக்கிறது என்று பார்ப்போம் என்றார். நானோ, அம்மா, இப்போதே திறக்கிறேன் என்றேன். ஆனால் என்னால் அதை திறக்க தைரியம் வரவில்லை. எப்படியோ அந்த காகிதங்களை திறந்து படிக்க ஆரம்பித்தேன். அதில் எழுதப்பட்டிருந்தது, திரு கார்த்திக், நான் இன்று உங்களை நகர மருத்துவமனையில் பார்த்தேன். நீங்கள் ஒரு பியூனாக வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு சம்பளம் கிடைத்தவுடனே நீங்கள் ஒரு ஏழை பெண்ணுக்கு உதவி செய்தீர்கள். பிறகு மற்ற ஒளிரிடமும் அந்த பெண்ணுக்காகவே கையேந்தினீர்கள். நான் இதையெல்லாம் பார்த்து மிகவும் கவர்ந்தேன். உங்களை பற்றிய தகவல்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். நீங்கள் ஒரு நன்கு படித்த இளைஞன் என்றும் எனக்கு தெரிய வந்தது. ஆனால் உங்கள் அண்ணனோ உங்களை வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டார் என்றும், மற்றும் நீ ஒரு பியூன் வேலையை செய்து கொண்டிருக்கிறாய் என்றும், நாளை மாலை நீ இந்த குறிப்பிட்ட முகவரிக்கு வந்து சேர், உனக்காக ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கிறது என்றார். அப்போதுதான் இந்த சாவிகள் யாருடையவை என்று உனக்கு தெரியும். கடிதத்தை படித்த நானோ ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினேன். என்னை இப்படி அழைப்பவர் யாராக இருக்க முடியும்? எனக்கு பயமாக இருந்தது. ஏனென்றால் இக்காலத்தில் மோசடிகள் மிகவும் சாதாரணமாகிவிட்டன. நம்மை போன்ற ஏழைகளை கூட ஏமாற்ற தயங்குவதில்லை
என் தாயார் கமலாவோ, கார்த்திக், கடிதத்தில் என்ன எழுதியிருக்கிறது? அதை படித்ததிலிருந்தே ஏன் இவ்வளவு கலக்கமாக இருக்கிறாய் என்று கேட்டார். நானோ கடிதம் முழுவதையும் படித்து அம்மாவுக்கு காட்டினேன். அவரும் பயந்து போய், வேண்டாம் வேண்டாம் கார்த்திக், நீ எங்கும் போக வேண்டியதில்லை, சத்தமில்லாமல் உன் வேலையை பார்த்து கொண்டிரு என்றார். நானோ தலையசைத்தேன். பிறகு அம்மாவோ, சரி, உனக்கு இன்றுதான் சம்பளம் கிடைத்தது, ஆனால் அதை நீ அந்த பெண்ணுக்கு கொடுத்து விட்டாயா என்று கேட்டார். அம்மாவின் பேச்சை கேட்டு நான் பயந்தேன். ஆனால் என் தாயாரோ என் நெற்றியில் முத்தமிட்டார். மகனே, உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். நீ உண்மையிலேயே என் மனதை குளிர்த்து விட்டாய். உன் அண்ணன் என் மீது இவ்வளவு இழிவான செயலை செய்ததால் என் வளர்ப்பில் ஏதோ குறை இருந்து விட்டதோ என்று எப்போதும் நான் நினைத்தேன். என் பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டது சொல்லிக் கொடுக்க தெரியவில்லையோ என்று நானும் நினைத்தேன். ஆனால் இன்று நீ ஒரு ஏழை பெண்ணுக்காக உதவி இருக்கிறாய் என்று தெரிந்தபோது என் வளர்ப்பில் குறையில்லை என்று எனக்கு திருப்தி கிடைத்துவிட்டது. இது மோகன் மற்றும் என் வாழ்நாளில் எனக்கு இத்தகைய ஒரு நாளை காட்டிய கடவுளுக்கு நன்றி என்று நான் சொன்னேன். நான் என் தாயின் பேச்சை கேட்டு சிரித்தேன். மறுநாள் காலையில் நான் வேலைக்கு சென்றேன். அந்த முகவரிக்கு செல்ல எனக்கு சுத்தமாக மனமும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் எனக்கு ஏதாவது தீங்கு செய்தால் என்ன செய்வது, என் அம்மாவுக்கு என்ன ஆகும் என்று நானும் பயந்தேன். நான் மருத்துவமனையில் சுத்தம் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் என் கவனம் திரும்ப திரும்ப அந்த கடிதத்தின் பக்கமே சென்றது. என்னமோ போகத்தான் செய்வோம், ஒருவேளை அங்கே போனால் எனக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கலாம், எல்லா விஷயங்களிலும் மோசடி நடக்கும் என்று இல்லை அல்லவா என்றும் நான் நினைத்தேன். பெரிய தைரியத்துடன் அந்த முகவரிக்கும் சென்றேன். அங்கே சென்று பார்த்தால் அது ஒரு மிகப்பெரிய உணவகம். நான் உள்ளே நுழைந்தேன். காவலாளியோ, நீங்கள் யார், உங்கள் பெயர் என்ன என்று கேட்டார். நானோ என் பெயர் கார்த்திக் என்றேன். அவரோ, ஓ, அதே அந்த நகர மருத்துவமனையில் வேலை பார்ப்பவரா என்று கேட்டார். நானோ விரைவாக தலையசைத்தேன், ஆமாம் என்று. அவர், முதலாளி உங்களுக்காக காத்திருக்கிறார், நான் உங்களை அழைத்துச் செல்கிறேன் என்று சொன்னார். இதை கேட்ட நானும் ஆச்சரியப்பட்டேன். ஆனால் அவருடன் நடக்க ஆரம்பித்தேன். அவர் என்னை ஒரு செயலாளரிடம் ஒப்படைத்தார். இவரை முதலாளியிடம் அழைத்துச் செல்லுங்கள் என்றார். அந்த செயலாளரோ என்னை முதலாளியின் அறைக்கு அழைத்துச் சென்றார். அந்த அறை குளிர்ச்சியான வசதியுடன் மிகவும் குளிர்ச்சியாக இருந்தது. என் முதுகெலும்பில் ஒரு சிலிர்ப்பும் ஓடியது. அவர் என்னை பார்த்து, உனக்கு என்னை தெரியாது, ஆனால் என்னை அறிமுகப்படுத்தி கொள்கிறேன். என்னுடைய பெயர் ரோஹித் மேக்ரா. நான் இந்த உணவகத்தின் உரிமையாளர். ஆனால் இப்போது இந்த உணவகத்தை உனக்கு எழுதி வைக்க விரும்புகிறேன் என்று சொன்னார். நானும் ஆச்சரியப்பட்டேன். நீங்கள் என்னுடன் கேலி செய்கிறீர்களா என்று நான் கேட்டேன். அவரோ, நான் உன்னுடன் எந்த கேலியும் செய்யவில்லை, நீ எனக்கு பிடித்திருக்கிறாய், உன் தூய்மையான நல்ல இதயம் எனக்கு பிடித்திருக்கிறது, அதனால்தான் நான் இதை உனக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். நான் திகைத்து போய் நின்றேன். இதற்கான காரணம் என்ன என்று நான் கேட்டேன். அதற்கு அவரோ, எனக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பே என்ன நடந்தது என்று சொன்னால் நீ புரிந்து கொள்வாய். அதுதான் உனக்கும் உன் தாய்க்கும் நடந்தது. நான் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தேன். 4 மகன்கள் ஒரு மகளுடன் வாழ்ந்து வந்தேன். ஆனால் என் 4 மகன்களுமே என் பொறுப்பை ஏற்க மறுத்துவிட்டார்கள். அவர்கள் 4வருமே தங்கள் மனைவியின் பேச்சை கேட்டு நடப்பவர்கள். அவர்கள் என்னையும் என் 10 வயது மகளையுமே வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டார்கள். என் சிகிச்சைக்காக என்னிடம் பணமும் இல்லை. மரணம் என் தலையில் தொங்கிக் கொண்டிருந்தது. ஒரு நாள் என்னை ஒரு மனிதர் வந்து சந்தித்தார். நான் அவரிடம் சென்றபோது அவர் இந்த உணவகத்தின் சாவியை என் கையில் ஒப்படைத்தார். நான் ஆச்சரியப்பட்டேன். நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவரோ, இந்த சொத்து உங்கள் தந்தையின் பெயரில் இருந்தது, அதனால் நாங்கள் இதை உங்களிடம் ஒப்படைக்கிறோம் என்று சொன்னார். இதை கேட்டு நான் திகைத்து போனேன். என் அப்பாவின் பெயரில் இது போன்ற எந்த சொத்துமே இல்லை. இருப்பினும் நான் விசாரித்தேன். அப்போது இந்த உணவகம் என் அப்பாவின் திருமணத்திற்கு முன்பே மோசடி மூலமாக அபகரிக்கப்பட்டது என்பது தெரிய வந்தது. இப்போது இந்த உணவகத்தின் புதிய உரிமையாளருக்கு இது மோசடி என்று தெரிந்துவிட்டது. ஏனென்றால் அவர் என் அப்பாவிடமிருந்து தவறுதலாக அந்த உணவகத்தை பெற்றிருந்தார். ஆனால் அவர் செய்த இந்த தவறுக்கு அவருக்கு பெரிய தண்டனையும் கிடைத்தது. அவருக்கு 2 குழந்தைகளும் இருந்தன. அவை அவர் கண் முன்னாலேயே துடிதுடித்தும் இருந்தன. அவருடைய மனைவியும் அவரை விட்டு பிரிந்து சென்று விட்டார். மேலும் அவருக்கும் ஒரு பெரிய நோயும் வந்தது. அப்போது அவருக்கு புரிந்தது, யாரின் மனதையும் புண்படுத்துவது, அடுத்தவர் பொருளை அநாகரிகமாக அபகரித்தது, இவை கடவுளுக்கு மிகவும் பிடிக்காத விஷயங்கள் என்று. அவர் அதற்கான தண்டனையையும் நிச்சயம் கொடுப்பார் என்று உணர்ந்தார். அதனால்தான் அவர் என் முகவரியை கண்டுபிடித்து என் உடைமைகளையும் என்னிடம் திருப்பி ஒப்படைத்தார். நான் அந்த உணவகத்தை நடத்த தொடங்கினேன். நிறைய உழைத்தேன். பார், அது முன்னேற்ற பாதையில் பயணித்து
இவ்வளவு தூரம் வந்திருக்கிறது. நான் என் நோய்க்கு சிகிச்சை எடுத்தும் கொண்டேன். கடவுளின் கருணையால் நானும் குணமடைந்தேன். ஆனால் ஒவ்வொரு மனிதனின் முடிவும் மரணமே என்று சொல்வார்கள் அல்லவா? என் புற்றுநோய் மீண்டும் வந்துவிட்டது. நான் சிகிச்சை எடுத்தேன். ஆனால் இப்போது இந்த நோய் குணப்படுத்த முடியாததாகிவிட்டது. என் வாழ்க்கையின் நாட்கள் முடிந்துவிட்டன என்று இப்போது எனக்கு தோன்றுகிறது. மரணம் எனக்காக காத்திருக்கிறது. அதனால் இந்த உணவகம் மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒருவரின் கையில் இருக்க வேண்டும் என்று நானும் விரும்புகிறேன். மருத்துவமனையில் நீ ஒரு பெண்ணுக்கு நன்மை செய்ததை நான் பார்த்தேன். அப்போது உன்னிடம் வெறும் 3000 ரூபாய் மட்டுமே இருந்தது. அவ்வளவு குறைவான பணத்தை கொண்டும் நீ ஒருவருக்கு உதவ முடிந்தால், உன்னிடம் மேலும் பணம் இருந்தால் நீ எத்தனை பேருக்கு உதவுவாய் என்று நானும் யோசித்தேன். மேலும் என்னை தூக்கி எறிந்த என் மகன்களின் பெயரிலேயே என் சொத்துக்களை எழுத நான் விரும்பவில்லை. அதனால் நான் இந்த சொத்தை உனக்கு எழுதி வைக்கப் போகிறேன். நீ மக்களுக்கு நன்மை செய்வாய் என்று நான் நம்புகிறேன். என் ஒரு சிறிய வேண்டுகோள் என்னவென்றால், என் மகளான பிரீத்தியின் கைகளை பிடித்து அவளை திருமணம் செய்து கொள். எனக்கு ஒரே ஒரு மகள்தான். அவளை அவளுடைய அண்ணன்களிடம் விட்டு செல்ல எனக்கு பிடிக்காது. என்னால் முடியாது. அவள் மிகவும் அப்பாவி கூட. அவளுடைய அண்ணன்களும் அண்ணிகளும் அவளுடைய வாழ்க்கையே நரக்கமாகி விடுவார்கள். அவளுக்கு எங்கே திருமணம் செய்வார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அந்த மனிதரின் பேச்சை கேட்டதுமே எனக்கு உண்மை புரிந்தது. என் கனவில் கூட என் சிறிய புண்ணியத்திற்கு இவ்வளவு பெரிய பலன் கிடைக்கும் என்று நான் நினைக்கவில்லை. அதற்காக தான் நான் ஏழைகளுக்கு உதவ வேண்டும் போல என்று நான் நினைத்தேன். நான் கடவுளின் வழியில் வெறும் 200 ரூபாய் மட்டுமே கொடுத்தேன். ஆனால் கடவுள் எனக்கு 100 கோடி மதிப்புள்ள சொத்தை என் பெயருக்கு எழுதிவிட்டார். இந்த அற்புதம் என் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது. நான் கடவுளுக்கு நன்றியும் சொன்னேன். மற்றவர்களுக்கு உதவுவது மனதிற்கு அமைதியை தருவதோடு கடவுளையும் மகிழ்ச்சியடைய செய்கிறது என்று இன்று நான் புரிந்தும் கொண்டேன். நான் இப்போது அந்த உணவகத்தில் வேலை செய்ய ஆரம்பித்தேன். சில நாட்களிலேயே எனக்கு உணவகத்தின் அனைத்து விஷயங்களும் புரிய ஆரம்பித்தன. எனக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. என் கல்வியும் எனக்கு மிகவும் உதவியது. உணவகத்தின் வேலையை புரிந்து கொண்டதோடு ரோஹித் ஐயா தன் மகள் பிரீத்தியை எனக்கு திருமணம் செய்தும் வைத்தார். பிரீத்தி மிகவும் அழகான பெண். எல்லாவற்றிற்கும் மேலாக அவள் மிகவும் நல்ல இதயம் கொண்டவள். திருமணத்துக்கு பிறகு நான் அவளை ஒரு தனி பிளாட்டிற்கு அழைத்து சென்றேன். ஏனென்றால் மருத்துவமனை வேலையை நான் விட்டுவிட்டதால் அந்த பிளாட்டையும் காலி செய்ய வேண்டியிருந்தது. ஆனால் ரோஹித் ஐயாவோ எனக்காக ஒரு நல்ல பிளாட்டை பதிவு செய்து இருந்தார். அது என் பெயரிலும் பிரீத்தியின் பெயரிலும் இருந்தது. இப்போது நானும் என் தாயும் பிரீத்தியும் இந்த பிளாட்டில் வாழ்ந்து வந்தோம். மிக விரைவிலேயே நான் அந்த பொறுப்பை ஏற்க தகுதியானவன் ஆனேன். நான் முதலாளியின் இருக்கையை பிடித்தபோது மேலாளர்களின் வரிசையில் என் அண்ணனும் நிற்பதை பார்த்து நான் கலக்கம் அடைந்தேன். என் அண்ணன் எந்த உணவகத்தில் மேலாளராக இருந்தாரோ அதற்கு நான் இப்போது முதலாளியாக ஆகிவிட்டேன். என் அண்ணன் இதை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தார். சிறிது நேரத்துக்கு பிறகு நான் என் அலுவலக அறைக்கு சென்றபோது என் அண்ணனும் என் பின்னாலேயே வந்தார். அவர் கார்த்திக், இது எப்படி நடந்தது என்றும் கேட்டார். நான் இப்போது உங்களுக்கு முதலாளி, ஆனால் என்னை கார்த்திக் என்று கூப்பிட தேவையில்லை என்று சொன்னேன். இதை கேட்ட என் அண்ணனின் முகமோ தொங்கி போனது. அவரோ, நீ என் தம்பி, இப்போது நீ என்னுடன் இப்படியெல்லாம் செய்வாயா? நீ எனக்கு பதவி உயர்வு அளிக்க வேண்டும். நாம் நடந்ததை மனதிலிருந்து மறந்துவிட வேண்டும் என்று சொன்னார். நானோ இன்றைக்கு பிறகு உன் வாயிலிருந்து இத்தகைய பேச்சு எதுவும் நான் காதில் விழுந்தால் நான் உன்னை இந்த வேலையிலிருந்தே நீக்கிவிடுவேன் என்று நான் சொன்னேன். இதை கேட்டு என் அண்ணனோ பயந்து போய் என் அறையிலிருந்து வெளியேறினான். நான் இது எல்லாமே கடவுளின் திருவிளையாடல். உன்னை ஆள நினைப்பவன் கூட அடுத்த கடமே உன் காலில் விழ தயாராகிறான் என்று நினைத்து கொண்டேன். என் வாழ்க்கையிலிருந்து நான் ஒரு பாடத்தையும் கற்றேன். ஒருபோதும் ஆணவம் கொள்ளக்கூடாது. முடிந்தவரை ஏழைகளுக்கு உதவ வேண்டும். நான் இப்போது உணவகத்தை நடத்த தொடங்கினேன். கடவுளின் கருணையால் அது முன்பை விட அதிகமாக செழிக்க தொடங்கியது. நான் நிறைய ஏழை குடும்பங்களுக்கும் உதவினேன். இப்போது என் மாமனார் என்னை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். என் மனைவியான பிரீத்தி ஒரு நல்ல மனைவியாக நிரூபிக்கப்பட்டவள். அவள் என் தாயாருக்கு காட்டிய அக்கறையையும் பார்த்தபோது அவள் என் மனைவிதானா என்று என்னாலேயே நம்ப முடியவில்லை. அவள் ஒரு மருமகளா இல்லாமல் ஒரு மகளாக என் தாயாருக்கு சேவை செய்தாள். என் தாயாரும் பிரீத்தியை பற்றி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். இன்று என் வாழ்க்கையின் நாள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எந்த குறையும் இல்லை. உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? நான் என் அண்ணனையும் அண்ணியையும் மன்னித்து விட வேண்டுமா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.